ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம ஒரு விஷயத்தை செய்திருப்போம் அப்படின்னு சொல்ல வருவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்த போகிறோம். இங்கே பாருங்கள், தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் ஊருக்கு போயிருப்பேன். உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடுக்கேன். என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு 10ஆம் தேதி கல்யாணம் இருக்குது, நீ வந்துருன்னு சொல்கிறான். நான் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக 10ஆம் தேதி நடக்குது, நான் 8ஆம் தேதியே பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்ல வரேன். பார்த்திங்களா, ஃப்யூச்சரில் போகிற ஒரு செயலை நான் செய்து இருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். பாருங்கள், நான் ஊருக்கு போயிருப்பேன். 8ஆம் தேதி போயிருப்பேன், ஆனால் கல்யாணம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி தான். போகிற செயல் 8ஆம் தேதி நடக்குது, ஆனால் 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு செயலை நான் செய்கிறேன். இப்போது இந்த 2 செயலையும் நான் செய்து இருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். நான் ஊருக்கு போயிருப்பேன். இதை நம்ம இன்னும் தமிழில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா போயிருந்திருப்பேன். புரிஞ்சிருச்சாங்க? இங்கே கவனிங்க, நான் போவேன் அப்படின்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ். நான் போவேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம், அது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வந்துடும். ஆனால் இங்கே கவனிங்க, நான் ஊருக்கு போயிருப்பேன். புரிஞ்சிருச்சு? அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாங்க? போவேன் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ், போயிருப்பேன் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நான் நாளைக்கு ஊருக்கு வந்திருப்பேன். நல்லா கவனிங்க, நான் நாளைக்கு ஊருக்கு வருவேன் அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நான் நாளைக்கு ஊருக்கு வந்திருப்பேன் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எதிர்காலத்தில் நான் ஒரு செயலை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை வச்சு தான் நம்ம பேசணும். ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தெளிவாக ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் 4 டைப்பான சென்டென்ஸ் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவன் வந்திருப்பான். இன்னுமே நம்ம தெளிவாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா அவன் வந்திருந்திருப்பான் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸை நம்ம பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அவன் வந்திருப்பான். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். எப்படி நம்ம நெகட்டிவாக இந்த சென்டென்ஸ் பேசலாம்? அவன் வந்திருக்க மாட்டான். நெகட்டிவாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது பாருங்க, பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது. எப்படி கேட்கலாம்? அவன் வந்திருப்பானா? நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸ் ஒரு கேள்வி வாக்கியமாக இருக்குது. ஆனால் அந்த கேள்வியை நல்லா பாருங்கள், பாசிட்டிவாக இருக்குதா? அவன் வந்திருப்பானா. நாலாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி கேட்கலாம்? எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? அவன் வந்திருக்க மாட்டானா. மாட்டானா நெகட்டிவாக கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த 4 டைப்பான சென்டென்ஸை ஒவ்வொன்றா எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். ஒரு சென்டென்ஸை நம்ம கரெக்டாக பேசணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட், இந்த ஏலேன்னு தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம பேச வரோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வில் ஹாவ் அப்படிங்கிறது தான் பேசணும். இந்த வில் ஹாவை பேசுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்போட 3வது வடிவம், இதை தான் நம்ம பேசணும். வேர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல்கள், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதென்ன V3 ஃபார்ம் அப்படின்னு கேட்குங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ஒவ்வொரு வேர்பும் பார்த்திங்கன்னா 3 ஃபார்மில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஈட். இதுதான் வேர்போட முதல் வடிவம். இதை நம்ம V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம்.
ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா V1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ரெண்டாவது பாருங்கள், V2. V2வில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இதை பாஸ்ட் டென்ஸில் நம்ம பேசுவோம். இதை தான் நம்ம V2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்படி வரும் அப்படின்னா 8. சொல்லுங்கள், 8. இப்போ மூணாவது V3. இதை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நார்மலாக V3 அப்படி மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈட்டோட V3 ஃபார்ம் என்ன அப்படின்னா ஈட்டன். சொல்லுங்கள், ஈட்டன். இங்கே இருக்கிற ஈட்டன் அப்படிங்கிற வேர்பை தான் நம்ம இந்த டென்ஸில் பயன்படுத்தணும். புரிஞ்சிருச்சாங்க? இப்போ இன்னொரு வேர்பை பார்க்கலாம். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. இதை தான் V1 அப்படின்னு சொல்லுவோம். V2வில் எப்படி வரும் அப்படின்னா played. V3லையும் பார்த்தீங்கன்னா played அப்படின்னு தான் வரும். புரிஞ்சிருச்சாங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் மட்டும்தான் பண்ணி ஆகணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? கம். இதை தான் V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம் அப்படிங்கிற வேர்ப் V2வில் எப்படி வரும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கேம். இந்த கம் V3யில் எப்படி வரும் அப்படின்னா கம் அப்படின்னு தான் வரும். இந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்லாம் சொல்லிட்டு சில கான்செப்ட் இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக போர்டு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு வேர்பு பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக். இது V2வில் எப்படி வரும் அப்படின்னா குக்ட். இடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது V3யில் எப்படி வரும் அப்படின்னா குக்ட். அதே தான் வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. V1. இது எப்படி V2 மாறும்? went. கோ எப்படி V3 மாறும்? gone. சொல்லுங்க, gone. இப்போ ஃபைனலாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷில்? see. V2வில் எப்படி மாறும்? saw. V3யில் seen. நம்ம டெய்லி லைஃப்பில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வேர்பை தான் இங்கே நான் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? V3 வேர்ப் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸ் வச்சு பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நாங்கள் தேர்வு எழுதி இருப்போம். இன்னும் தமிழில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் தேர்வு எழுதி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷார்ட்டாகவே பார்க்கலாம். நாங்கள் தேர்வு எழுதி இருப்போம். உங்களுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சென்டென்ஸ்க்கும் வரிசையாக ஆன்சர் டைப் பண்ணிட்டே வரீங்களா? இது ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசலாமா? ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னது? நாங்கள். நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசின உடனே கண்ணை மூடிட்டு என்ன பேசணும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. will have. will have. இப்போ சேர்ந்து பேசுங்க. we will have. we will have. இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? எழுதுறது. எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரைட். இந்த ரைட் அப்படிங்கிறத இங்கே எழுதக்கூடாது. ரைட்டோட V3 ஃபார்ம் என்ன? அதை தான் இங்கே எழுதணும். ரைட்டோட V3 ஃபார்ம் என்னது? ரிட்டன். எல்லோரும் பேசலாமா? we will have written. நாங்கள் எழுதியிருப்போம். இன்னும் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா முடியல. என்ன எழுதியிருப்போம்? தேர்வு. தேர்வுனா எப்படி சொல்லலாம்? எக்ஸாம். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி த எக்ஸாம் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், த எக்ஸாம். எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? we will have written the exam. நாங்கள் தேர்வு எழுதியிருப்போம். அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். அவன் நாளைக்கு சென்னைக்கு போயிருப்பான். இதை எப்படி பேசலாங்க? இதில் சப்ஜெக்ட் யார்? அவன். அவன் அப்படின்னா he அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசிடணும்? சூப்பருங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. will have. இப்போ சேர்ந்து பேசுங்க. he will have. he will have. இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? போகிறது. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்?
கோ. இந்த கோவை அப்படிங்க எழுதக்கூடாதுன்னு தெரியும். கோவோட V3 ஃபார்ம் என்ன? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. கோ, வெண்ட், கான். பேசலாமா? He will have gone. He will have gone. அவன் போயிருப்பான். எங்க? சென்னைக்கு. சென்னைக்கு அப்படின்னா எப்படி பேசலாம்? இங்கே வெறுமனைக்கா நம்ம சென்னை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. டு சென்னை அப்படின்னு தான் சொல்லணும். டு எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இக்கு. சென்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது டு சென்னை. இப்போ இதெல்லாம் சேர்ந்து பேசலாமா? He will have gone to சென்னை. அவன் சென்னைக்கு போயிருப்பான். இன்னமும் இந்த சென்டென்ஸ் முடியலை. எப்போ போயிருப்பான்? நாளை. நாளை அப்படின்னா அப்படி சொல்லலாம். டுமாரோ. எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? நீங்கள் என் கூட சேர்ந்து பின்னாடியே நான் சொல்லக்கூடிய எல்லா சென்டென்ஸும் நீங்கள் வாய் திறந்து பேசினாதாங்க இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா புரியும். பேசுங்க பார்க்கும். He will have gone to சென்னை tomorrow. He will have gone to சென்னை tomorrow. அவன் நாளை சென்னைக்கு போயிருப்பான். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் படித்திருப்பேன். இது என்ன நம்ம தெளிவாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா நான் படித்திருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கும். நீங்கள் எப்படியாவது இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நான் படித்திருப்பேன். I will have. இதுக்கப்புறம் என்ன வேர்ப் இருக்குது? படிக்கிறது. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஸ்டடி. I will have studied. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I will have studied. நான் படித்திருப்பேன். அவ்வளோதாங்க. எல்லா சென்டென்ஸும் நம்மளால் இங்கிலீஷில் ஈஸியாக பேச முடியும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் அவர்களை நாளை பார்த்திருப்போம். நம்ம இதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லலாம்? நாங்கள் நாளைக்கு அவங்கள பார்த்துருப்போம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆன்சர் பண்ணுங்க. சப்ஜெக்ட் என்ன? நாங்கள். நாங்கள் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? கண்ணை மூடிட்டு வில் ஹாவ் அப்படிங்கிறத பேசிடுங்க. பேச்சு வழக்கில் பேசி பேசி பழகணுங்க. we will have. அதுக்கப்புறம் இங்கே என்ன வேர்ப் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? பார்க்குறது. பார்க்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சி. சியோட V3 ஃபார்ம் என்ன? சி, சா, சீன். பேசலாமா? we will have seen. நாங்கள் பார்த்திருப்போம். யாரை பார்த்திருப்போம்னு சொல்லியிருக்கோம்? அவர்களை. அவர்களைன்னா எப்படி சொல்லலாம்? them அப்படின்னா அவர்களை அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? we will have seen them. நாங்கள் அவர்களை பார்த்திருப்போம். எப்போ? நாளை. நாளை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? டுமாரோ. எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? we will have seen them tomorrow. நாங்கள் அவர்களை நாளை பார்த்திருப்போம். தமிழில் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு உங்களால் சென்டென்ஸ் பேச தெரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நீ நாளை வந்திருப்பாய். சொல்லுங்க பார்க்கும். நீ நாளைக்கு இந்நேரத்துக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. you will have come. நீ நாளை வந்திருப்பாய். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ நாளை என் வீட்டிற்கு வந்திருப்பாய். இதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லலாம்? நாளைக்கு இந்நேரத்துக்கு நீ என் வீட்டுக்கு வந்திருப்ப. சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸ். பேசுங்க. you will have come to my home tomorrow. you will have come அப்படின்னா நீ வந்திருப்பாய். எங்க? என் வீட்டிற்கு. என் வீட்டிற்கு அப்படின்னா to my home. you will have come to my home. நீ என் வீட்டிற்கு வந்திருப்பாய். எப்போ? நாளை. tomorrow. சேர்ந்து பேசுங்க. you will have come to my home tomorrow. நீ நாளை என் வீட்டிற்கு வந்திருப்பாய். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தாங்க ஆன்சர் பண்ணணும். ராஜா பள்ளிக்கு போயிருப்பான். ராஜா will have gone to school. ராஜா பள்ளிக்கு போயிருப்பான். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை பேசி முடிச்சாச்சு.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எப்படி ஒரு சென்டென்ஸ் பேசுகிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசுகிறோம், அதுக்கப்புறம் வில் நாட் ஹாவ் அப்படிங்கிறத பேசணும். ஏன் இங்கே வில்லுக்கும் ஹாவுக்கும் நடுவில் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த நாட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாட் அப்படிங்கிறது இருக்குது. சப்ஜெக்டை பேசுகிறோம், வில் நாட் ஹாவை பேசுகிறோம், அதுக்கப்புறம் வேர்போட மூன்றாவது வடிவம். அவ்வளோதான். இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற 3 டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், இந்த 3 டென்ஸையும் பார்த்திங்கன்னா வேர்பில் இருக்கிற V3 ஃபார்மை தான் நம்ம பேசணும். புரிஞ்சிருச்சாங்க? நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அவர்கள் நாளை வந்திருக்க மாட்டார்கள். நெகட்டிவாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க நாளைக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேசலாமா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் அப்படியே வரிசையாக அவங்களோட ஆன்சர் டைப் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். வாயை திறந்து பேசுங்க. இதில் சப்ஜெக்ட்னா யார்? அவர்கள். அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லும். தே அப்படிங்கிற சப்ஜெக்டை பேசின உடனே கண்ணை மூடிட்டு என்ன பேசணும்? வில் நாட் ஹாவ், தே வில் நாட் ஹாவ். பேசுங்க. தே வில் நாட் ஹாவ். நீங்கள் இப்போ ஒரு சென்டென்ஸில் பாதிக்கு பாதி பேசிட்டீங்க. தே வில் நாட் ஹாவ். இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும், இங்கே என்ன வேர்ப் இருக்குது? வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். கம் அப்படிங்கிற வேர்போட V3 ஃபார்ம் என்ன? அதுவும் கம் தான். பேசலாமா? they will not have come. they will not have come அப்படின்னா அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். எப்போ அப்படின்னா நாளை அப்படின்னா டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். பேசலாமா? they will not have come tomorrow. அவர்கள் நாளை வந்திருக்க மாட்டார்கள். இப்போ நான் இதை இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் நாளை போயிருக்க மாட்டீர்கள். நம்ம அதை பேச்சுள்ளங்கள் எப்படி சொல்லுவோம்? நீங்கள் நாளைக்கு போயிருக்க மாட்டீங்க. பேசலாமா? ஆன்சர் தெரிஞ்சா வாயை திறந்து பேசுங்க. you will not have gone tomorrow. you will not have gone tomorrow. நீங்கள் நாளை போயிருக்க மாட்டீர்கள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவள் தேர்வு எழுதியிருக்க மாட்டாள். பேசலாமா? she will not have written the exam. she will not have written அப்படின்னா அவள் எழுதியிருக்க மாட்டாள். என்னது அப்படின்னா தேர்வு. தேர்வு அப்படின்னா தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். பேசுங்க. she will not have written the exam. அவள் தேர்வு எழுதியிருக்க மாட்டாள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் நாளை பள்ளிக்கு போயிருக்க மாட்டேன். I will not have gone to school tomorrow. I will not have gone to school tomorrow. நான் நாளை பள்ளிக்கு போயிருக்க மாட்டேன். ஈஸியாக புரியுதாங்க? இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சுங்க. அருண் சென்னையிலிருந்து வந்திருக்க மாட்டான். பேசுங்க பார்க்கும். அருண் சென்னையிலிருந்து வந்திருக்க மாட்டான். நான் ஆன்சர் பண்ணவா? அருண் will not have come. பேசுங்க. அருண் will not have come. அருண் வந்திருக்க மாட்டான். எங்கே இருந்து வந்திருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கோம்? சென்னையில் இருந்து. இது எப்படி சொல்லலாம்? இருந்து அப்படின்னா எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஃபஸ்ட்டு ஃப்ரம். சென்னை. புரிஞ்சாங்க? சென்னையில் இருந்து அப்படின்னா ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லலாம். இப்போ மதுரையில் இருந்தனா ஃப்ரம் மதுரை. புரிஞ்சாங்க? எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. அருண் will not have come from சென்னை. அருண் will not have come from சென்னை. அருண் சென்னையிலிருந்து வந்திருக்க மாட்டான். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ப்ளீட்டாக சூப்பராக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ 3வது பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது பார்க்கலாமாங்க. இந்த டென்ஸில் நம்ம பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை நம்ம பேசணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் ஹாவ் அப்படிங்கிற வேர்பை பேசணும். அதுக்கப்புறம் வேர்போட 3வது வடிவத்தை நம்ம பேசணும். நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். அவன் வீட்டிற்கு வந்திருப்பானா? நல்லா கவனிங்க. பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அவன் வீட்டிற்கு வந்திருப்பானா? பாசிட்டிவாக கேள்வி கேட்கணும்னா ஃபஸ்ட் எதை வச்சு தான் கேள்வி கேட்கணும்? வில்.
will அப்படிங்கிற ஆக்சிலரி verb பேசின உடனே சப்ஜெக்டை பேசுங்க. சப்ஜெக்ட் என்ன? he. will he. சப்ஜெக்டை பேசின உடனே have அப்படிங்கிறத பேசணும். will he have. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? இங்கே என்ன verb இருக்குது? வர்றது தான். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். கம்மோட V3 ஃபார்மும் கம் தான். பேசுங்க. will he have come. will he have come. அவன் வந்திருப்பானா? எங்க? வீட்டிற்கு. வீட்டிற்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இக்கு அப்படின்னு வருது பார்த்தீங்களா? டு ஹோம். பேசுங்க பார்க்கும். will he have come to home. அவன் வீட்டிற்கு வந்திருப்பானா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ராஜா பள்ளிக்கு போயிருப்பானா? பாசிட்டிவாக தான் கேள்வி கேட்டிருக்கோம். will ராஜா have gone to school. will ராஜா have gone to school. ராஜா பள்ளிக்கு போயிருப்பானா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ தேர்வு எழுதியிருப்பாயா? எழுதி இருப்பாயா? ஃப்யூச்சரில் ஒரு செயலை செய்திருப்பாயா அப்படின்னு கேட்டிருக்கோம். பேசலாமா? will you have written the exam. பேசுங்க. will you have written the exam. நீ தேர்வு எழுதியிருப்பாயா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் அதை பார்த்திருப்பானா? will he have seen that. will he have seen அப்படின்னா அவன் பார்த்திருப்பானா? அதை அப்படின்னா that. பேசலாமா? will he have seen that. அவன் அதை பார்த்திருப்பானா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமாங்க. அபி இரவு உணவு சமைத்திருப்பாளா? சமைத்து இருப்பாளா அப்படின்னு கேட்டிருக்கோம். will அபி have cooked dinner. will அபி have cooked அப்படின்னா அபி சமைத்திருப்பாளா? என்னது? இரவு உணவு. இரவு உணவு அப்படின்னா டின்னர் அப்படின்னு சொல்லலாம். will அபி have cooked dinner. அபி இரவு உணவு சமைத்திருப்பாளா? இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. குமார் அங்கே போயிருப்பானா? ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணணும். இந்த 30 days கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக தாங்க எடுக்கிறேன். will குமார் have gone there. will குமார் have gone அப்படின்னா குமார் போயிருப்பானா? அங்கே அப்படின்னா there. will குமார் have gone there. குமார் அங்கே போயிருப்பானா? இப்போ இது வரைக்கும் பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் கேள்வி மூணையும் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. நாலாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது பார்க்கலாமாங்க. இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் will not அப்படிங்கிறத பேசணும். இதை நம்ம ஷார்ட்டாக ஓன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம will not வச்சே பேசி பழகலாம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் have, அதுக்கப்புறம் வேர்போட மூன்றாவது வடிவம். இங்கே நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்களா? பாருங்களேன், ஃப்யூச்சரில் ஒரு செயலை செய்ய மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்களா? ஆன்சர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எதை வச்சு கேள்வி கேட்கணும்? நெகட்டிவாக கேள்வி கேட்குறோம். எதை வச்சு கேட்கணும்? will not. பேசுங்க பார்க்கும். will not they have slept. ஸ்லீப்போட V3 ஃபார்ம் என்னென்னா slept. சொல்லுங்கள், slept. பேசலாமா? will not they have slept. அவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ நாளை அவர்களை பார்த்திருக்க மாட்டாயா? தமிழில் பார்க்கும்போது இதெல்லாம் பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் இங்கிலீஷில் நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சு பேசும்போது சிம்பிளாக பேசிடலாம். will not you have seen them tomorrow. will not you have seen அப்படின்னா நீ பார்த்திருக்க மாட்டாயா? யாரை? அவர்களை. அவர்களை அப்படின்னா them அப்படின்னு சொல்லுவோம். எப்போ? நாளை, tomorrow. பேசலாமா? will not you have seen them tomorrow. நீ நாளை அவர்களை பார்த்திருக்க மாட்டாயா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேங்க. அவன் நாளை தேர்வு எழுதியிருக்க மாட்டானா? ஆன்சர் பண்ணுங்கள். வாயை திறந்து பேசுங்க. ட்ரை பண்ணுங்க. will not he have written the exam tomorrow. will not he have written the exam tomorrow. அவன் நாளை தேர்வு எழுதியிருக்க மாட்டானா? அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லேருந்து உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. நான் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா 4 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் ஒரு கடிதம் எழுதி இருப்பான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். அவன் ஒரு கடிதம் எழுதி இருப்பான். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? எழுதுறது. எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரைட். ரைட்டோட V3 ஃபார்ம் என்ன? ரிட்டன். பேசலாமா? he will have written a letter
அவ்வளோதான். எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. He will have written a letter. அவன் ஒரு கடிதம் எழுதி இருப்பான். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி பேசுகிறதுன்னு பார்க்கலாம். அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்க மாட்டான். எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. He will not have written a letter. அவ்வளோதான். பேசுங்க. He will not have written a letter. அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்க மாட்டான். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸில் 4 டைப்பில் சென்டென்ஸ் எழுதி நீங்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டென்ஸ் எழுதி பேச ஆரம்பிங்க. இப்போ நம்ம மூணாவது பார்க்கலாமாங்க. அவன் ஒரு கடிதம் எழுதி இருப்பானா? பாசிட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். இந்த வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை மட்டும் முன்னாடி மட்டும் போட்டால் போதும். அது ஒரு கேள்வி வாக்கியமாக மாறிடும். பாசிட்டிவ் கேள்வி வாக்கியமாக மாறிடும். பாருங்கள். வில் அப்படியே முன்னாடி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஹாவ் ஓபோட V3 ஃபார்ம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எழுதிடலாம். Will he have written a letter? Will he have written a letter? பேசுங்க. Will he have written a letter? அவன் ஒரு கடிதம் எழுதி இருப்பானா? நாலாவது பாருங்க. அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்க மாட்டானா? நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த will not அப்படிங்கிறத அப்படியே முன்னாடி போட்டால் அது ஒரு கேள்வி வாக்கியமாக மாறிடும். பேசுங்க. Will not he have written a letter? அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்க மாட்டானா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இந்த 4 டைப்பில் ஒரு சென்டென்ஸை நம்ம எழுதி பேசி பழகிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நமக்கு மைண்டில் அப்படியே வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுங்க. வீடியோ நல்லா புரிஞ்சிருக்காங்க? ஈஸியாக இருக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. அவள் சமைத்திருப்பாள், அவள் சமைத்திருக்க மாட்டாள், அவள் சமைத்திருப்பாளா, அவள் சமைத்திருக்க மாட்டாளா? இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு டே 18ல் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.